நமச்சிவாயம். ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர், வாராகியின் ஆசீர்வாதம். ஜெய் வாராகி. சனி பெயர்ச்சியால் வரும் யோகங்கள். சனி பெயர்ச்சி நடந்திருக்கு. இந்த சனி பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆகும் போதே ஒரு மிகப்பெரிய சத்தத்தோடு இந்த சனி பெயர்ச்சி நடக்குது. இன்னும் சனி பெயர்ச்சி நடக்கல. மார்ச் 6ஆம் தேதி நடக்குதுன்னா சனி உள்ள வர போறாருன்னா பெரிய வெடி வெடிச்சு அங்க பாத்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் போர் வார் நடக்குது. அப்போ சனி டிரான்சிட் ஆகிறதுக்கு முன்பாக, டிரான்சிட்டே நடக்கல, அதுக்குள்ள ஒரு 10 நாள் முன்பாகவே யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. சத்தம் எங்க பார்த்தாலும் சத்தம், வெடி சத்தம். அது ஈரானோட நிக்குதா இஸ்ரேலோட நிக்குதான்னு இல்ல, சுத்தி இருக்கிற அரபு கண்ட்ரிஸ் எல்லாம் பாதிக்குது. தப்பு செஞ்சவங்க தப்பு செய்யாதவங்க எல்லாரும் போய் சகட்டு மேற்கு உள்ள மாட்டுறாங்க. மாட்டினவங்க பூரா அங்க சிக்கலா மாட்டிக்கிறாங்க. அப்ப இந்த கடுமையான சூழ்நிலை, அதே சமயத்துல பொருளாதார வீழ்ச்சி, கடுமையா பொருளாதாரம் மாறப்போகுது வேர்ல்டு வைடு. அப்ப இதெல்லாம் இந்த டிரான்சிட்டோட, சனி பகவானுடைய இந்த டிரான்சிட்டோடைய காரணங்கள் தான். அப்ப இந்த உலகத்துக்கு பிரபஞ்சத்திற்கே இவ்வளவு மாற்றங்கள் தருதே இந்த சனி பெயர்ச்சி. இவ்வளவு கஷ்டத்துல நாம உள்ள போய் ஏதாவது ஒரு எடுத்துன்னு வந்துடும், ஒரு அதிர்ஷ்டத்தை எடுத்துட்டு வர முடியுமா? நம்ம உள்ள போய் ஏதாவது கொஞ்சம் நன்மையை எடுத்துக்கிட்டு வர முடியுமா அப்படின்னு ஒரு ரிசர்ச். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பெயர்ச்சியால் இல்ல சனி தரும் யோகம், இதுல என்ன உள்ள யோகம் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். பாருங்க. மிதுன ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு 10ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். தொழில் அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு யோகமா அமைய போகுது. பிசினஸ் சிறப்பா இருக்க போகுது. நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் அமையும். புதுசா தொழில் செய்யக்கூடிய யோகம் அமைய போகுது. உங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, இல்ல உங்க பையன் சொல்றான், இல்ல உங்க கணவர் சொல்றாரு, ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா என்னுடைய அட்வைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற காசை கடன் வாங்கி அதை போடுவதற்கு முன்பாக, பணத்தை இழப்பதற்கு முன்பாக ஒரு முறை ஒரு 2000 ரூபாய் செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு முறை உங்க ஜாதகத்தை கன்சல்டிங் கொடுங்க. 20,000 ரூபாய் 20 லட்சம் ரூபாய் நீங்க மிஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணுங்க. இப்ப நம்ம இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணா நமக்கு நல்லபடியா இருக்குமா? நம்ம இதுக்கு என்ன செய்யணும்? இதை வின் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? உண்மையிலே நேரம் நல்லா இருக்கா? யாரையும் நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம தைரியமா பண்ணுங்க. ஒரு நல்ல ஜாதகம் இருக்கு, யோக அமைப்புகள் இருக்குன்னா உங்களுக்கு அந்த சிந்தனை வருதுன்னு சொன்னாலே ஒரு நல்ல நேரம் வந்திருக்குன்னு தான் அர்த்தம். அதனால மிதுன ராசிக்கு எது யோகமா இந்த சனி பெயர்ச்சியால் மிதுன ராசிக்கு எது யோகமா இருக்குன்னா, தொழில் ஸ்தானங்கள் சிறப்பா இருக்கு, தொழில் ஸ்தானங்கள் யோகமா இருக்கு, பிசினஸ் நல்ல டெவலப் ஆகும். ஏற்கனவே நாங்க ஒரு மாசம் ஒரு 100 கோடி பண்றோம் அப்படின்னா, இல்ல இந்த வருஷத்துக்கு நாங்க ஒரு 100 கோடி பண்றோம், 80 கோடி பண்றோம் அப்படின்னா, இந்த வருஷம் மிதுன ராசி என்பவர்கள் அது அப்படியே டபுளா ஒரு 200 crores பண்றதுக்கான சான்சஸ் உண்டு. ஒரு 80 பண்றீங்கன்னா ஒரு 160 வரலும் பண்ணுவீங்க. ஒரு நீங்க ஒரு 1 crore பண்றீங்கன்னா அது அப்படியே into 2. அப்போ மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழில் ஸ்தானம் சிறப்பாக உள்ளது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 10ல் ஒரு பாவியாக இருக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. அதில் முழு அசுபராக இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்தில் அமைந்திருக்கிறார். குறிப்பா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, லெதர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, காட்டன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கார்மெண்ட்ஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல்ஸ் பண்ணக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, வெளிநாடுகள்ல பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, லெதர் இண்டஸ்ட்ரி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அதே போல ஃப்ரூட்ஸ், ஜூசஸ், வாட்டர் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, ஃபேக்டரி வச்சு நடத்தக்கூடியவங்க, வாட்டர் ஃபேக்டரி, டாஸ்மார்க் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபேக்டரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பார் வச்சு நடத்தக்கூடியவங்க,
ஆயில் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஓஎன்ஜிசி மாதிரி இல்லை வெளிநாடுகளில் ஆயில் பிசினஸ் பண்ணக்கூடிய, அதாவது பெட்ரோலியம் ப்ராடக்டாக இருக்கலாம், குரூட் ஆயிலாக இருக்கலாம். ஸோ அது சார்ந்த இன்ஜினியர் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இல்லை அது கன்சல்டன்சி வச்சு நடத்தக்கூடியவங்க, இப்படி தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில மெயினா ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு, எந்த மாதிரியான தொழில் அமைப்புகளுக்கெல்லாம் கூட சிறப்பான யோகம் உள்ளது. மெயினா பினான்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, பினான்ஸ் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடியவங்க, டிரான்சாக்சன் செய்யக்கூடியவர்கள், இன்ட்ரெஸ்டுக்கு கொடுக்கக்கூடியவங்க, வாங்கக்கூடியவங்க, இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட மிதுன ராசியாக இருப்பீர்களேயானால் இந்த சனி பகவான் தரும் யோகம் உங்களுக்குத்தான் அதிகம். அப்ப தொழில் யோகம் இருக்கு, பிசினஸ் யோகம் இருக்கு, வேலை வாய்ப்புகளுக்கும் அதிகரிக்கும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வேலை செய்யறவங்களுக்கும் நல்ல யோகம் இருக்கும், வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வேலையில இடமாற்றங்கள், டிரான்ஸ்பர்ஸ் நிறைய இருக்கும். நீங்க யாராக இருந்தாலும் சரிதான், டிரான்ஸ்பர்ஸ், குறிப்பா டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ், டீனா இருக்கக்கூடியவங்க, உயர்கல்வியில இருக்கக்கூடியவங்க, ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், டிரான்ஸ்பர்ஸ் நிறைய இருக்க போகுது இந்த முறை. அப்ப மிதுன ராசி என்பர்களே, உங்களுக்கு எதுல யோகம் அப்படின்னா தொழில் அமைப்புகள், வேலை வாய்ப்புகள், குடும்ப வளர்ச்சி, மெயினா பிசினஸ், இதுல நல்ல யோகம் இருக்கு. அப்ப உங்களுக்கான யோகம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு, இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள். நமச்சிவாய.